வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்துல 8வதாக அமைந்த செவ்வாயின் ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து வருகின்ற நாட்கள்ல கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த புத்தாண்டு பிறந்த நிலையில உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையுதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போதுமே வீண் சண்டைகளை விரும்பாத நபராக இருப்பதாலையும் வார்த்தைகளை அளந்து பேசுவது போல செலவு செய்வதிலும் சிக்கனமான நபர் தான் நீங்கள். எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயம் கூட்டுவீங்க. நீங்கள் எதிலுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவங்க தாக்கு தவறாத நபருன்னே சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில கிரகங்களுடைய மாற்றத்தால் ராசியில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போதுன்னா, பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குதுங்க. ராசிநாதன் உச்சமடைவதால் 15ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பதாலும், பிறகு 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு வலிமையாக இருப்பதால் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மேலும் கெட்ட பேராகி விட்டதேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, தவறாக நடந்து கொண்ட விட்டோமேனு குற்ற உணர்வோடு இருந்தவங்களுக்கு அந்த பேரிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய விதமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. அதே போல ராசிநாதன் முழுமையாக சுபத்துவமாக இருப்பதால மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருந்தா, மருத்துவ துறையில் இருப்பவங்களுக்கும் சிவப்பு நிறம் சார்ந்த தொழில் துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு காலமாக அமையும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பொறுத்தவரை பயணங்கள் அதிக அளவில் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்துடும். நிறைய செலவுகள் இருந்தாலுமே குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அம்மா அப்பாவின் மீது கோபமாக இருந்தீங்கன்னா, காதல் தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அவங்க மேல் கோபமாக இருந்தாலும் எந்த தன்மைகள் அனைத்தும் இனி மாறுங்க. தாய் தந்தையினுடைய மனமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பார்த்தீங்கன்னா சிக்கனத்தை கடைபிடிப்பது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும். மேலும் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டு. பணவரத்து கூடுதலாக கிடைக்கும். எதிர்ப்புகள் மறையுங்க. பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறையும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்கள் அனுகூலம் உண்டு. வேலை தவறி உண்ண வேண்டியதாக இருக்கும். வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு உண்டு. அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலனா கூட லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம். மேலும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கிடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தடங்கள் கூடுதல் உழைப்பு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியிருக்கோ. குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாம உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைங்கள விஷயத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதும் நல்லதே. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டே. மற்றவர் விவகாரங்களை இந்த நேரத்தில் தலையிடாமல் தவிர்ப்பதும் நல்லது. கலைத்துறையில் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய போகுது. மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்களும் கிடைத்திடுங்க. முக்கிய நபருடைய ஆதரவு இந்த நேரத்தில் உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவியும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. அதே போல் எதிர்ப்புகள் சாமர்த்தியமாக சமாளித்திடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை கவனமாக இருப்பதும் நல்லது. கூடுதல் கவனத்தோடு இந்த நேரங்களில் பாடங்களை படிப்பது நல்லதுங்க. அதே போல் உங்கள் கடன் பிரச்சனை இனி தீரும். பண வரத்து அதிகரிக்கும். எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலாம். பண வரத்து தாமதப்படும். கையிருப்பு கைவிங்க. மாணவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழி சொல் கேட்க நேரிடலாம். கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாங்க. குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மை உண்டு. பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வீங்க. பிரச்சனைகள் தீர்ந்து கொள்ள 3ஆம் நபர் தலையீடு வேண்டாம்.
தசாபுத்தி அனுகூலம் இருப்பதால சுப நிகழ்ச்சிகள் இனி நடந்தேறும். மேலும் பாரம்பரிய சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். பெண் நண்பர்களோடு ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க, பாதுகாப்போடு இருங்க. அவங்களால் சில பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியாக இருந்த நிலையும் இனி மாறும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக தள்ளி போன காரியம் இனி வேகம் பிடிக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவம் உண்டாகும். உங்கள் பேச்சில் இனி தெளிவும் அதிகாரமும் வெளிப்படும். ஆன்மீக ரீதியான இல்லைன்னா தொழில் நிமித்தமான பயணங்களை அனுகூலம் உண்டு. நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழி பிறக்கும். நிலம் அல்லினா வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளை முன்னேற்றம் உண்டு. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்காக உங்களை தேடி வருவாங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடு இருப்பதால் ரொம்ப அதிக அளவு தண்ணீர் அருந்துவதும் நல்லது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்குங்க. பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம். விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேரும். அறுவடை விஷயங்களை ஆழ்ந்து திட்டம் திட்டி நற்பயனும் பெறுவீங்க. உங்கள் விலை நிர்ணயம் இனி துல்லியமாக அமையும். கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவங்களோடு பகை ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணவரத்து இனி அதிகரிக்கும். காரியங்களில் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருந்தாலும் முடிவில் லாபத்தை பெறுவீங்க. அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும். பணவரத்தும் திருப்தி தரும். எதிர்ப்புகள் இனி குறையும். எதிர்பார்த்த கடன் வசதி உண்டு. புதிய ஆர்டர்கள் வரும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனையும் அறிவிங்க. மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திர ரீதியாக விசாகம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீங்க. எல்லா வகையிலும் நல்லதே நடக்க போகுது. பணவரத்தும் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு. விரும்பிய பயணங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் இனி குறையுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். அடுத்ததாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாக கூட இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இனி அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு திருப்தியை தருங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு. பண வரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கு. எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேறக்கூடிய காலமாக இருக்கு. சகாக்கள் மத்தியில் ஆதரவு உண்டு. வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் கலைத்துறையினருக்கு படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாக போறீங்க. நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரீங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு உண்டு. உற்சாகமாக இனி காணப்படுவீங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வந்து வழிபடுவது அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்ட கிழமையாக செவ்வாய் வியாழன் அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு வடகிழக்கு. நிறங்கள் வெள்ளை சிவப்பு. தொடர்ந்து விருச்சிக ராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதே போல மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான் வழிபடுவதும் முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பான பலன் உண்டுங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தையும் தோஷங்களையும் போக்கிடும். அதே போல் உங்கள் வீடு இல்லைன்னா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி மாவு உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லது. துறவிகள் யாசகர்களுக்கு ரொட்டி இனிப்பான உணவுகளை தானமளிப்பது உங்களுக்கான கர்ம வினையை பாதிப்புகளை நீக்கிடும். வயதால மூத்தவங்களுக்கு மரியாதை அளிப்பதும் அவங்களுடைய ஆசைகளும் பெறுவதும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மையை தருங்க. வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில அரச மரத்தை வலம் வந்து வணங்குவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பாக அமையும். இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் விருச்சிக ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம
ஓ முருகா போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.